10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் அலகு பயிற்சி 8இல் 7வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு புள்ளி விவரத்தின் வீச்சு மற்றும் வீச்சு கெழு முறையே 20 மற்றும் 0.2 எனில் விவரங்களின் மிகப்பெரிய மதிப்பு மற்றும் மிகச்சிறிய மதிப்புகளை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்ன அப்படின்னா, வீச்சு என்பது 20, வீச்சு 6ன்னு குறிப்பிடுவோம். அடுத்து வீச்சு கெழுவின் மதிப்பு 0.2 என கொடுக்கப்பட்டுள்ளது. வீச்சு என்பது R எப்படி கணக்கிடுவோம்னா L-Sன்னு கணக்கிடுவோம். R = L-S = 20. இதை வச்சு L-S = 20 அப்படிங்கிறத சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வீச்சு கெழு 0.2 என கொடுக்கப்பட்டுள்ளது. வீச்சு கெழு எனும் பொழுது சூத்திரமானது L-S. வீச்சு கெழு = 0.2 L-S/L+S = 0.2. இதில் வீச்சு கெழுவின் L-Sஓட மதிப்பு நமக்கு 20ன்னு தெரியும். அதை பிரதியிட்டுக்கலாம். L+S = 0.2. L+S வலது பக்கமும் 0.2 இடது பக்கமும் கொண்டு போயிட்டோம்னா 20/0.2 = L+S. புள்ளியை கேன்சல் பண்ண ஒரு 10ஆல் நியூமரேட்டரின் டினாமினேட்டரை பெருக்கிக்கிட்டோம்னா 20 × 10 0.2 × 10 = L+S. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா L+S = 20 × 10 எனும் பொழுது மதிப்பு 200/0.2 × 10 பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 மட்டும் வரும். 2 0 ஆட் ஆகிக்கும். ஸோ L+Sஇன் மதிப்பானது 100. இது சமன்பாடு 2. இரண்டு சமன்பாடுகளையும் தீர்த்து L மற்றும் Sஇன் மதிப்புகளை கணக்கிடுவோம். L-S என்பது 20, L+S = 100க்கு சமம். ரெண்டையும் டைரெக்டாக சிம்பிளை பண்ணுறப்ப -S + S கேன்சல் ஆகிடும். L+L 2L = 120. இதில் L = பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல் ஆகிடும். 2 6 12 0. L = மதிப்பானது 60. Lஇன் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிடுவோம். L = 60 என 2இல் பிரதியிட இரண்டாவது சமன்பாடு L+S = 100, Lக்கு 60 + S = 100. S = மதிப்பு 100. +60 ஆனது வலது பக்கம் போகிறப்ப -60. S = 100 - 60 எனும் பொழுது 40. இப்போ Lங்கிறது மிகப்பெரிய மதிப்பு, Sங்கிறது மிகச்சிறிய மதிப்பு. therefore மிகப்பெரிய மதிப்பு = 60 மற்றும் மிகச்சிறிய மதிப்பு என்பது 40 ஆகும். தேங்க்யூ.